வணக்கம் வெற்றியாளர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னா, மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 2 வகையான பதவிகள், ரேடியோகிராஃபர் அண்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஸோ நண்பர்களே, இது ஒரு தற்காலிகமான பணியிடம் தான். விருப்பமான கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/9/2024 மாலை 5 மணி வரை. நுண்கதிர்வீச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியோகிராஃபர் பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4. வயது 55 வயதுக்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி நீங்கள் முடிச்சிருக்கணும். மாதாந்திர ஊதியம் பார்த்தீங்கன்னா 10,000. மருத்துவமனை பணியாளர் என்று அழைக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6. வயது 40க்குள்ளே இருக்கணும். தகுதி பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மாதாந்திர ஊதியம் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய். Selection will be based on the experience and scoring criteria. ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிபந்தனைகள் கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. நண்பர்களே, விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா, பிறப்புச் சான்று நகல், மதிப்பெண் பட்டியல்கள், உங்களுடைய 10th 12th டிகிரி டிசி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், இருப்பிடச் சான்று நகல், முன் அனுபவ சான்று நகல், சிறப்பு தகுதி டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதற்கான சான்று நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இமெயில் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், dphu@nic.in. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், அனைத்து சான்றிதழ் நகல்களை சுய சான்றப்பமிட்டு ஸ்கேன் பண்ணியும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் இந்த கொடுக்கப்பட்ட அட்ரஸ்க்கு அனுப்பலாம். மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம். நண்பர்களே, ஸோ விண்ணப்ப படிவம் பாருங்கள். பதவியின் பெயரை நீங்கள் குறிப்பிடணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி நீங்கள் குறிப்பிடணும். அதற்கான சான்றிதழ்கள் இணைக்கப்படணும். ஆதார் எண் மற்றும் அதனுடைய நகல், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மதம், சாதி, வகுப்பு இதை குறிப்பிடணும். முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கையொப்பம் பெறப்பட்ட ஆவணச் சான்று இணைக்கப்பட வேண்டும். ஸோ முகவரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஸோ நண்பர்களே, எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். மற்றும் இடம், தேதி, உங்களுடைய கையொப்பமிட்டு தேவையான சான்றிதழின் நகல்களில் உங்களுடைய கையொப்பமிட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நண்பர்களே, அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு விருப்பமான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நண்பர்களே, இது போல் பல வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள ஜாப் ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.